மற்ற அவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருள். சிவனுக்கு ஐமுகச்சிவம் அறுமுகச்சிவம்னு 2 பேர் சொல்லுவாங்க. 5 முகங்களும் நமக்கு புறத்தை தோற்றும்படியான முகம். 6வது முகம் அதோ முகமாக அந்தர்யாமியாக யார் கண்ணுக்கும் புலப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புறத்தில் சொல்லும்போது. இப்ப மற்ற அவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் சிவத்தை பற்றிய சிந்தனையும் ஆன்மாவை பற்றிய சிந்தனையும் உலகியல் பற்றிய சிந்தனையும் உடல் பற்றிய சிந்தனையும் சித்தத்தின் விளக்க அறிவையும் அண்ட நிலையையும் அதை கொண்டு பிண்டநிலை அறிவையும் விளக்குவதே இந்த ரகசியத்தை உணர்வதற்கு உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். அப்ப சித்தம் பற்றிய சிந்தனை, அறிவு பற்றிய சிந்தனை, அண்டநிலை பற்றிய சிந்தனை, பிண்டநிலை பற்றிய சிந்தனை, இதை அடைவதற்கான ஆதார நிலை பற்றிய சிந்தனைகளை பற்றி கூறுவது மற்ற அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். இந்த ஐமுகங்களாக அவன் பணித்து நமக்கு அருளக்கூடிய தன்மை இதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். இறைவன் குருமூர்த்தமாக மலநீக்கம் செய்யப்பட்டதை நினைந்து நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். இவன் என்னுடைய உடம்புக்குள்ள, அதாவது நம்ம பாடி வீடு அப்படின்னு சொன்னா படையெடுத்து போவோம்ல, அப்போ படையெடுத்து போகும்போது அந்த படைகளை அமர வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பாடி வீடுன்னு சொல்லுவாங்க. இலக்கியங்கள்ல இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு அரசன் இன்னொரு அரசன் மீது படையெடுத்து போகக்கூடியதுக்கு பாடி வீடு அமைத்து இவர்கள் தங்குமிடம், வீரர்கள் தங்குமிடத்துக்கு அமைச்சு இருக்கிறது பேர் பாடி வீடு. நந்தம்பாடியில் நான்மறையோனா, நான் மாயப்படையும் அல்லல் படையும் வாராமல் காப்பதற்கு, மாயப்போர் என்னை சூழ்ந்து விடாமல் காப்பதற்கு படையெடுக்கும் போது இறைவன் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். இதற்குள்ள மாயப்படையும் அல்லல் படையும் வாராமல் காப்பதற்கு அவன் அமர்ந்து அருளி செய்கின்றான். இந்த படை வீட்டில் நான் மாயப்படைக்குள்ள புகுந்துராம அல்லல் படைக்குள்ள புகுந்துராம காப்பதற்காக இறைவன் அருளி செய்யும் இடமே இந்த அருள் அனுபவ ஸ்தானம். வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை 100 100 1000 இயல்பினதாய், வேறு வேறு உருவமும் 100 100 1000 இயல்பு, வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பு. இது இரண்டுக்கும் பொருத்தமானது. இப்ப இங்க கூடி இருக்கக்கூடிய 30 40 உயிர்களுக்கும் வேறு வேறு இயல்பு வேறு வேறு இயற்கை. எல்லா உயிர்களும் ஒரே இயல்போட ஒரே இயற்கையோட இருந்தது இல்லை. இறைவன் இத்தனை உயிர்களுக்குள்ளேயும் அந்த உயிர்களினுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உயிர்களினுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு அவனுடைய பயிற்சிகளை தொடங்குறான். நான் விடக்கூடிய மூச்சினுடைய அளவு என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய மூச்சினுடைய அளவுக்கு வித்தியாசம். இந்த உயிரினுடைய மூச்சினுடைய அளவும் அந்த உயிரினுடைய மூச்சின் அளவும் வித்தியாசம். இது அநாகத சக்கரத்திலிருந்து எழுதா, விசித்தி சக்கரத்திலிருந்து எழுதா, அல்லது வாசி நிலையில் மூக்குக்கு மேலே பெறப்படுதா, அது எங்க போகுது, எந்தெந்த இடத்துக்கு அந்த பிராணவாயு செலுத்தப்படுதுங்கிறது அது 100 100 1000 இயல்புடையது, வேறு வேறு இயற்கை உடையது. அது அவரவர்கள் அனுபவத்தில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவன் அந்தந்த தன்மையில் நிலைத்து நிற்கிறான். இதை அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஓர் வடிவமாகி, ஒன்றேயான ஜோதி பிளம்பு தான் அருவமா நிற்குது, உருவமா நிற்குது, அனாதியா இருக்குது, இது எத்தனையோ வடிவங்களாகவும் வண்ணங்களாகவும் நிற்குது. அந்த வகையில் பேரண்ட நாயகன் நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் உயிருக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் வெவ்வேறு வகையான காரண காரியங்களை செலுத்தி வெவ்வேறு வகையில் நம்மை ஆண்டு அருள் செய்கின்றான்.